புளி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் காய வச்சுட்டு, மிளகாய்த்தூளுக்காக வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் காய வச்சாச்சு. சமைக்கிறதுக்கு பின்னாடி வந்தாச்சு. இன்றைக்கி காலையிலேயே சமைக்கலை. என் பிள்ளைய டெய்லி 1 மணி நேரம் கிளாஸுக்கு அழைச்சிட்டு போகிறதுனால மதியானம் தான் சமைக்க வந்திருந்தேன். வெளியில் சமைக்கிறது ஒரு சூப்பரான அனுபவம் தான். சின்ன வயசு ஞாபகமெல்லாம் வருது. எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயும் விறகடுப்பு தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே சமைக்க மாட்டோம். கீத்து வீடு கறி பிடிச்சி ஒட்டடை அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு வெளியில் தான் அடுப்பு போட்டிருப்போம். அந்த ஏரியா வந்து களிமண் ஏரியா. அந்த களிமண்ணே எடுத்துகிட்டு பொங்கலுக்கு வாங்குவோம்ல மண்பானை, அதை வச்சு பானையில் அடுப்பு போட்டு வச்சுருப்போம். அதில் தான் சமைக்கிறது. வெளியில் வீட்டுக்குள்ளே மழை நேரத்தில் மட்டும்தான் சமைப்போம். அப்படி மழை பெய்யும் போது கூட இந்த அடுப்பை வந்து பெருசாக பத்திரப்படுத்த வேண்டியதில்லை. அந்த அடுப்பில் மட்டும் ஏதாவது 2 பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டோம்னா மழையெல்லாம் விட்ட பிறகு களிமண் தானே, கொஞ்சமாக மண்ணை வந்து குழச்சிக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் கரைஞ்சிருக்கோ அதிலெல்லாம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தோம்னா அடுப்பு புதுசு போல் வந்துடும். அதில் சாணியை போட்டு மொழுகி கோலத்தை போட்டு குங்குமத்தை வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.